டேய், அந்த பொண்ணை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பொண்ணா தாண்டா இருப்பா. பார்த்து பார்த்து உன் கண்ணு தாண்டா கெட்டு போக போகுது. இன்னும் எத்தனை நாள்டா நீ இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? உன்னோட ஃபீலிங்ஸை நீ எக்ஸ்பிரஸ் பண்ணாதானடா உனக்குள்ள இருக்கிற காதல் தெரியும். அது இல்லடா மச்சான், தள்ளி இருக்கும்போது சொல்லணும்னு தோணுது. ஆனா பக்கத்துல வந்தா இதயமே நின்னு போய் யாரோ இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நரம்பெல்லாம் அப்படியே இறுகுன மாதிரி வாயடிச்சு உறைஞ்சு போயிடுறேன்டா. பேச வார்த்தையே வர மாட்டேங்குதுடா. அப்போ மொத்த பாடி பார்ட்ஸும் ஒரே நேரத்துல ரியாக்ட் காட்டுதுன்னு சொல்ற? ஆமாண்டா, உனக்கு இதுல வெக்கம் வேறையா? உன்ன மாதிரி சைக்கோபேஸ்க்குலாம் வெக்கம் செட் ஆகாதுடா. அந்த பொண்ணுகிட்ட நீ இப்படியே பேசாம இருந்தா கண்டிப்பா உன்னை அந்த பொண்ணு சைக்கோன்னு தான்டா நினைப்பா. சித்தப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? ஆமாண்டா, திடீர்னு என்ன இந்த மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. டேய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஸ்வேதா பின்னாடி சுத்துறதுன்னு தெரியும். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா. அப்போ இந்த சித்தப்பாவை மறந்துடுவியா? நீங்க என்னோட உயிர் சித்தப்பா. அப்போ அந்த பொண்ணு? அது அவள் எனக்கு பிடிக்கும் சித்தப்பா. சொல்லும் போதே இவ்வளவு வெக்கப்படுற ஏண்டா? என்னாச்சுடி? என்னாச்சுன்னு கேக்குறோம்ல, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சுன்னு சொல்லு. அழாதடி. கேக்குறோம்ல, சொல்லு திவ்யா. என்னாச்சுன்னு சொல்லு. திவ்யா, என்னாச்சு சொல்லிட்டு போ. மச்சான் வராடா. டேய் மச்சான், புதுசா ஷோரூம்ல இருந்து இறக்குன வண்டி மாதிரி இருக்கடா. அப்படியே பல பலன்னு வரா. ஒரு தடவை வண்டியால இடிச்சு விட்றா. ஐயோ சாரி பாப்பா, சாரி. சூப்பரான உன் வண்டியை பார்த்து என் வண்டி பிரேக் போடல. பாச்சு எதுவும் உடஞ்சிருச்சா? உடஞ்சிருந்தா சொல்லு பாப்பா, ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் பக்கத்திலே இருக்கான். நல்லா பார்த்து சொல்லிடுச்சலாம். பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கா இல்ல லூஸா இருக்கா? சொல்லு பாப்பா, பரவாயில்ல. அட, ஷோரூம் வண்டினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாப்பா. ஏன் பாப்பா கண்ணு ரெண்டும் இப்படி செவந்து போய் கிடக்கு? அழுகிறதுனால சவந்திருக்கா இல்ல ராத்திரி முழுக்க தூங்கலையா? சூப்பரா இருக்க செல்லம், அழுகாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். எவ்வளவு அழகா இருக்கா பாப்பா. ஏய் எப்படி இருக்க? ஏய் பாப்பா, பாப்பா நில்லு, நான் இங்க தான் இருப்போம். எப்ப வேணா வரலாம். ஓடாத, நைட் வரையா? திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. எங்க பாரு திவ்யா, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா எங்க கிட்ட சொல்லு, நாங்க சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்படி நீ அழுதுட்டே இருக்கிறதுனால பிரச்சனை சரியாயிட போதா சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, எங்க அம்மா ஞாபகம் வந்தாங்க, அதான். உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நீங்க கிட்ட சொல்ல மாட்டியா? சரி ஸ்வேதா, நீ லைப்ரரியில புக் கொடுக்கணும்ல, புக்ஸ கொடுத்துட்டு நீ கிளாஸ்க்கு வா, நான் இவ்ள கூட்டிட்டு வரேன். ஓகே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத திவ்யா. சரி, சாந்தியோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துடுறேன்னு. ஓகேவா? பாய். ஹாய். என்னாச்சு? திவ்யா வரலையா? அவளுக்கு அனீசியா இருக்குன்னு நான் தான் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். Good morning. Sit down. Today's topic is very important and very difficult topic. Difference of theory, verification of machines. சார், திவ்யா ஹாஸ்டல் மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சார்.
சார் அடிங்க சார் டேய் பார்த்ததெல்லாம் போதும்டா, முதல்ல பிராக்டிகல பண்ணு. இது மட்டும் போச்சுன்னா நம்மள காலேஜை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்புறம் அவளை நீ பார்க்கவே முடியாது. டேய் தாவத்துக்கு 4 பாக்ஸ் அனுப்பிடுறா. யாரா நீ? பெரிய பெரிய மீச வச்சுக்கிட்டு முகத்துல தாடி வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு கபாலின்னு சொன்னதும் ஓடி வந்து குனிஞ்சு நின்னு சொல்லுங்க எஜமான் சொல்ற கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா. பைத்தியக்கார. என் அழகான முகத்துல கல்ல வச்சு அடிச்சிட்டலடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய்
உன் ஃபேஸுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்லாம் சூட் ஆகாதுடா. மாத்து கிளம்பு.